கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்துக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம். அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த தேவாதி தேவனுக்கு நன்றின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் உயர்த்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தனிமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தனிமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா, என் படகு வெறுமையாய் போகுது. அதற்கு ஓடி வந்து படகு வேறு 4 மாதங்களா என் படகு வெறுமையாக இருந்தது. கண்டு ஓடி வந்து என் படகு ஏறிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை
துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஜூலை மாதத்திலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள், நானும் பாக்கியசாலியா இருக்கேன். ஏனென்றால் என்னுடைய 73வது ஆண்டில் நான் கால் எடுத்து வைக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் நேற்று நான் அமெரிக்கன் வந்து கேட்ட போது உங்க வயது என்னன்னு கேட்டார். 73 நடக்க போகுதுன்னு சொன்னா அவரு ஒரே ஆச்சரியம். என்ன என்னை விட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, இந்தியாவில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆக இரட்டிப்பான சந்தோஷத்தினாலே ஒருவேளை 73வது ஆண்டிலே நுழைவேனா என்று சொல்லி அங்கலாய்த்த நாட்கள் உண்டு, அந்த நேரங்கள் உண்டு. ஆனால் உன்னையும் என்னையும் அடுத்த மாதத்திலே காலெடுத்து வைப்பதற்கு நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். அவருடைய தயவு தான் ஐயா. இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பதே அவருக்கு தயவு தான். இந்த மாதம் கூட நீ இருக்கணும், இந்த மாதம் கூட நீ வாழணும், இந்த மாதம் கூட எனக்கு சாட்சியா நிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே இந்த மாதம் எல்லாம் நாம் கடப்பதற்கு அவருடைய கிருபை தேவை. அவருடைய கிருபை தேவை. இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தை கடக்கணும், பிள்ளைகளை கடக்கணும், வேலைகளை கடக்கணும், பிரச்சனைகளை கடக்கணும், போராட்டங்களை கடக்கணும், வியாதிகளை கடக்கணும், பிசாசின் வல்லமைகளை கடக்கணும். இதெல்லாம் கடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தேவை. நமக்கு கிருபை தேவை. ஆண்டு கிருபை கொடுக்கணும். கிருபை இல்லாம நம்ம அந்த கிருபை நம்ம இந்த மாதம் எப்படியெல்லாம் நடத்த போகுதுன்றத மாத்திரம் சரியா இரவு ஒரு 12 மணிக்கு நான் உட்கார்ந்து வேதத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன். 12 மணிலேருந்து 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணி வரைக்கும் அப்பாட்டப்பா என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதத்துக்கு என்னப்பா கொடுக்குறீங்க, எப்படி எங்களை நடத்த போறீங்க, எதை கொடுத்து எங்களை பலப்படுத்தி நடத்த போறீங்க, எப்படி எங்களுக்கு எங்க ஜீவனை காப்பாற்ற போறீங்க, எங்களுக்கு சுகமும் பலனும் தந்து எங்களை தாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த போது தேடி தேடி பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க அப்படி சொல்லி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு கிருபை அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. கிருபையா அப்படின்னா இந்த மாதம், இந்த வருடம், ஏன்னா என்னுடைய பிறந்த நாளே நினைச்சுக்கிட்டேன்னா, ஆக கிருபா, அப்போ நான் கிருபையில தான் நிற்க முடியுமா? என் பலம் இல்லையா? என்னுடைய ஒருவேளை ஆவிக்குரிய பலம், ஜப பலம், அபிஷேக பலம் இதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லடா, எல்லாம் என் கிருபை தான். என் கிருபை தான் நீ வாழ போற, என் கிருபையில தான் நிற்க போற, என் கிருபை தான் உனக்கு உயிரை கொடுக்க போகுது, என் கிருபையில தான் நீ சுகமாகவே இருப்ப அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோட உணர்த்தின போது என்னுடைய கண்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேரா நடத்தினது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, திறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அப்படியானால் இந்த மாதம் தேவன் நம்மை என்னென்ன செய்ய போகிறார்? சீர்படுத்த போகிறார், ஸ்திரப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. இதற்கு என்ன தேவை? கிருபை தேவை. கிருபை தேவை.
கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான கிருபைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 விதமான கிருபை நம்மை தாங்க போகிறது. 7 விதமான கிருபையிலே நம்ம மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். ஆக இந்த மாதம் அந்த கிருபையை, தேவனுடைய கிருபை, அதுதான் எபேசியர் நிருபத்தில் படிக்கும்போது, அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களா உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீங்க, கிருபையில தான் ரட்சிக்கப்பட்ட. இந்து மார்க்கத்தில் இருந்த பல தெய்வங்களை கும்பிட்ட நீ, ஆனால் ஆண்டவரோ கிருபவும் மேல வச்சதுனால நீ ரட்சிக்கப்பட்ட. அல்லேலூயா. கிருபவும் மேல இருந்ததுனால அப்பா கிட்ட நீ ஓடி விட்ட, அப்பா உன்னை இழுத்துக்கிட்டார். அந்த கிருபவும் மேல இருந்ததுனால அன்பின் கையால கட்டி இழுத்துக்கிட்டார். அந்த கிருபவும் மேல இருந்ததுனால உன்னை கையை பிடிச்சு நடக்க பழக்கினாராம், பழக்கம் பண்ணாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஒரு வேலை ஸ்தல வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? சீர்படுத்தவும், அதை ஸ்திரப்படுத்தவும், அதை பலப்படுத்தவும், அதை நிலைநிறுத்தவும் வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. இந்த கிருபை தான் ஒண்ணு. இந்த மாதம் வேற எந்த வகையும் நீ நினைக்காது. நான் எனக்கு பலம் இருக்குது, இப்பதான் எனக்கு 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, நான் பரவாயில்ல, நான் கரையேறிடுவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. ஏனென்று சொன்னால் உன்னை சீர்படுத்துவதோ, ஸ்திரப்படுத்துவதோ, பலப்படுத்துவதோ, நிலைநிறுத்துவதோ கிருபையினால் தான் முடியும். ஆண்டுடைய கிருபை தான். ஆண்டுடைய கிருபையில தான் நீ சீர்படுத்த போகிற. உன் பிள்ளைகள் சீர்படுவாங்க, உன் புருஷன் சீர்பட போகிறார், உன் மனைவி சீர்பட போகிறார். மாற்றமல்ல, உன்னுடைய வருமானம் எல்லாம் சீர்பட போகிறது, எல்லாவற்றையும் சீராக்க போகிறார். அல்லேலூயா. சீர்படுத்துகிற ஆண்டவர் சீர்படுத்தும் போது நல்ல சீரை தருவார். அல்லேலூயா. இந்த மாதம் சீர்படுத்த கூடிய கிருபை உனக்கு நல்ல சீரை கொண்டு வர போகுது. நற்சீர் உண்டாக நான் செய்வேன்னு வாக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த கிருபை நம்மளை என்னென்ன செய்ய போகிறதா? சீர்படுத்தும். ஆமா, உன் சரீரத்தை சீர்படுத்த போதுங்க. ஒருவேளை எத்தனையோ நாள் நீங்க சரீரத்துல போராடுற, சில வியாதிகளினால துக்கப்படுற, இது தொடர்ந்து இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்துச்சுன்னா என் சரீரம் என்ன ஆகுறது என்று ஒருவேளை நீ அங்கலாச்சு நிக்கலாம். இந்த வியாதி என்னை கொன்னுடுமோன்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். ஒருவேளை என் சரீரத்துல இந்த கால்களில வீக்கம் இருக்கிறது, இந்த வீக்கத்தினால ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்று நீ அங்கலாய்த்து வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உன்னை சீர்படுத்த போது, உன் சரீரத்தையே சீர்படுத்த போது, உன் வாழ்க்கையை சீர்படுத்த போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, உன்னை ஸ்திரமா வைக்க போகிறது. இந்த பூமியிலே ஆண்டவருக்காக ஸ்திரமாக நிற்க போற. அப்படி இப்படி காற்றடிக்கிற பக்கம் நீ ஓடுகிறது இல்லை, நீ ஸ்திரமாய் நிற்க போகிறாய். மூன்றாவது, அவர் உன்னை பலப்படுத்த போகிறார். அந்த கிருபை உன்னை பலப்படுத்த போகிறது. கிருபை ஏராளமான கிருபை. அந்த கிருபை உன்னை பலப்படுத்தி அது என்ன செய்ய போகிறது? நிலைநிறுத்த போகிறது. நீ பயந்தாமொழியா உன்னை விடவே மாட்டார். இது வரைக்கும் நீ பயந்து ஓடுன, பயந்து நடந்த, பயந்து பேசின, பயந்து பணத்தை செலவு பண்ண, பயந்து செலவு பண்ண, நிறைய செலவாயிடுமா என்றெல்லாம் நீ பயந்து போன. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பலப்படுத்த, எல்லாவற்றிலும் பலப்படுத்தி உன்னை நான் என்ன செய்வேன்? நிலைநிறுத்துவேன். உன்னை நிலையா நிறுத்துவேன். நீ அங்க இங்க ஓடிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு நான் உன்னை நிலைநிறுத்த போறேன். ஆமென். இந்த கிருபை உன்னை நிலைநிறுத்து. இந்த கிருபைதான் முதல். இது உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, பலப்படுத்துகிற இந்த கிருபை இன்னைக்கு உனக்காக தருகிறார். ஆமென். இரண்டாவதாக, சாத்தானை காலின் கீழ் மிதிப்பதற்கு தேவ கிருபை தேவை. இந்த மாதம் உனக்கு விரோதமாக எழும்புகிற சைத்தான்களை, உனக்கு விரோதமாக எதிரிகளை, உன் சரீரத்துக்கு விரோதமாக வர்ற எதிரி, உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் வருகிற எதிரி, உன் ஆவிக்கு விரோதமாய் வருகிற எதிரி, இந்த எதிரியை காலின் கீழ் மிதிப்பதற்கு தேவ கிருபை நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள்.
ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளலாம். இந்த கால வேளையிலே ஒருவேளை இந்த சாத்தானின் போராட்டங்கள் நிறைய இருக்குல்ல, சாத்தானின் போராட்டங்கள் நிறைய இருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நல்லா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஏன் இருக்கணும்? சீக்கிரம், என்னது சீக்கிரமா, இந்த மாதம் எவ்வளவு சீக்கிரமா சாத்தான காலை போட்டு மிதிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆலயத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற சாத்தானின் வல்லமைகளை காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு தேவ கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையை வச்சுக்கிட்டா சாத்தான காலில் போட்டு மிதிச்சிடலாம். கிருபை இல்லாதவங்க போராடுவாங்க. கிருபை இல்லாதவங்க ஆண்டவரே பாரும் பாரும்னு கெஞ்சி நிற்பாங்க. ஆனால் கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, யாருடைய கிருபை இது? இயேசு கிறிஸ்துவின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதம் உனக்கு விரோதமா எழுந்தின சத்ருவின் தலையெல்லாம் நசுக்க போகிறோம். ஆமென். பயப்படாத. இதுவரைக்கும் இரவில வந்த சொப்பனங்கள், இரவில வந்த பிசாசின் வல்லமைகள், கனவுகள் எல்லாவற்றையும் ஒருவேளை இந்த மாதம் அடுத்த கண்ணை முன்னாவே போதும் பேய் வந்திருப்பான். கண்ணை முன்னாவே போதும் பல சொப்பனங்கள் வந்திருக்கும். ஓடுற மாதிரி, வர்ற மாதிரி, பாம்பு வர்ற மாதிரி, பாம்பு இருக்கிற மாதிரி. இந்த மாதம் முழுவதும் அமைச்சமா நிறைய சொப்பனங்களை கண்டா. பாம்புகள் ஏராளமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சின்ன பாம்பு, பெரிய பாம்பா என்றெல்லாம் இவையெல்லாம் இந்த மாதத்திலே வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கிறபடினாலே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? மிதிக்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் கூட விசுவாசத்தில் நிற்கிறீங்க? யார் இந்த வசனத்தின் படி ஆண்டவரை நிச்சயம் இந்த மாதத்தில் எனக்கு விரோதமாக எழும்பின சத்ருவின் தலை மிதிக்கப்படும். சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரமாய் நடக்கும். இந்த மாதம் சீக்கிரமாய் நடக்கும். எல்லா சத்ருவின் வல்லமைகளை காலின் கீழ் போட்டு மிதிப்பது. ஆமென் சொல்லுங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். விரியன் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. மிதித்து போடுவாய். எல்லாவற்றையும் மிதிக்க போகிறார் உன் கால்களின் கீழே. நல்ல கவனிக்க. இந்த கிருபை இல்லைன்னா அவையெல்லாம் நம்ம தலைக்கு மேல. இந்த கிருபை இருக்கிறதுனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுனாலே அவைகளை காலின் கீழே போட்டு மிதிக்கலாம். உன் பிரச்சனை காலின் கீழ் போட்டு மிதிக்கலாம். உன்னுடைய வியாதியை கால் கீழே போட்டு மிதிக்கலாம். உன்னுடைய போராட்டங்களை காலின் கீழே போட்டு மிதிக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை காலின் கீழே போட்டு மிதிக்க போகிறாய். நீ மிதிக்க போகிறாய். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. ஆகையினாலே நீ மிதிப்பாய். நீ மிதிப்பாய். ஒரு வருமானத்துல பிசாசு கை வைப்பாங்க. வருமானம் கிடைக்காது. சென்ற மாதம் போராடினேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்ல நிறைய போராட்டம் இருக்கும். வருமானம் இல்லை. என்ன செய்வது? நம்மளை தத்தளிக்க விட்டான் பிசாசு. நம்மள அதிகமா போராட வச்சான், அழ வச்சான், மற்றவங்களை பார்த்து பார்த்து ஏங்க வச்சான். நம்மள அவங்க பிள்ளைகளுக்கு பணம் கட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு பணம் கட்டல, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டல, என் பிள்ளைய எங்க சேர்க்க, அவன் பிள்ளையெல்லாம் சேர்த்துட்டாங்க, என் பிள்ளைய எங்க சேர்க்கறதுன்னு தெரியல, நான் எங்க போறதுன்னு தெரியல, அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வேலை கிடைக்கல என்றெல்லாம் அங்கலாச்சு. பார்த்தீங்களா? இப்படி சாத்தான் நம்மளை அங்கலாக்கி வச்சான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அதனாலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சீக்கிரத்திலே சாத்தானை கீழே போட்டு, கால்களின் கீழே போட்டு
நசுக்கி மிதிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்க வலது கால் உட்கார்ந்த வலது காலில் கொஞ்சம் அப்படி தூக்கி ஒரு மிதிகளை பார்க்கலாம். அங்க உட்காந்துக்கிறவங்க என்ன பண்றதுன்னு நீங்களும் கொஞ்சம் வலது காலை தூக்கி ஒரு இங்கேயும் மிதிச்சிருங்க. வீட்டுக்கு போனா மிதிக்க முடியாது, இங்கேயே மிதிச்சிடணும். கொஞ்சம் காலை தூக்கி வலது காலை தூக்கி, சாத்தானே இப்பவே இந்த முதல் நாள்ல இந்த 5 மணி நேரத்துல நான் உன் என் கால் கீழே போட்டு நான் தீக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே முதலாவது சொன்ன முதல் கிருபை என்ன? உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு என்ன தேவை? கிருபை தேவை. அந்த கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு தர்றார். ஆண்டவர் அந்த கிருபை உனக்கு தர்றார். இரண்டாவது கிருபை, இப்படி நான் நின்று ஆண்டவருக்காக நிற்பதற்கும் வாழ்வதற்கும் எனக்கு என்ன தேவை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவை. அதனால நான் என்ன பண்ணுவேன்? அந்த 6 மாசமா போராடினேன். இந்த 6 மாசமா போராடி தோல்வியா வித்தியான்னு தெரியாம வாழ்ந்துட்டோம். இல்ல எத்தனையோ நேரங்கள் ஜபத்துக்கு ஓடலான்னு போவே வரவே முடியாது. போராடணும். உபவாச ஜபத்துக்காக போராடணும் பார்த்தா அங்கேயும் போக முடியல. இப்படியெல்லாம் போராட்டத்தை நமக்கு கொண்டு வந்தோம். அந்த நேரம் பார்த்து ஒரு வேலை வந்துடும், அந்த நேரம் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு கிருபை அவையெல்லாம் மேற்கொள்ளுவதற்கு, அவற்றை மிதிப்பதற்கு, அந்த சாத்தானை மிதிப்பதற்கு, காலில் போட்டு மிதிப்பதற்கு தேவனுடைய கிருபையை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை, அது சிலுவையினால் சம்பாதித்த கிருபை, சிலுவையிலே வெற்றி கண்ட கிருபை, சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கின கிருபை, ஆணி அடித்த கிருபை. அந்த கிருபை தான் இந்த மாதம் முழுவதும் உன்னோடு கூட தங்கியிருக்க போது அடிக்கடி வருகிற சத்துருவின் வல்லமைகளை மிதிக்க போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த நாளில் கூட இன்னொரு கிருபை நமக்கு அதிகமாக தேவை. கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நீங்கள் படிக்கலாம். கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள நாள் முதல் உங்களுக்குள்ளும். அல்லேலூயா. இந்த 6 மாதம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்டீர்கள் அல்லவா? அது உலகமெங்கும் பரம்பி போய் பலன் தந்ததா? அது போல உங்களுக்கும் இந்த மாதம் அது பலனை தரும். இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, என் பாவத்தை அவர் சுமந்தார், என் துக்கங்களை சுமந்தார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆக என்னை மன்னித்தார். பாவத்தின் நிமித்தம் நான் செத்து கொண்டிருக்க என்னை உயிர்ப்பித்தார், என்னை ரட்சித்தார் என்பது சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது அவருடைய கிருபை. அதனாலே அதுதான் சுவிசேஷம். உலகமெங்கும் பரம்பி, உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பரவி கொண்டே இருக்கிறதுனாலே அநேக இடங்களில் அது பலன் தந்து கொண்டிருக்கிறதாம். அநேக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குடிசையினர்கள் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுங்கி போனவர்கள் பலனாய் நின்றார்கள், தோற்று போனவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். வாழ்வா சாவா என்று அங்கலாய்த்தவர்கள் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையிலே நின்றார்கள். அல்லேலூயா. அது போல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தேசங்களிலே, உகாண்டா பல தேசங்களிலே ஆயிரமா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க.
ஏன்னா கடைசி காலம் இது, ஆண்டவர் வருகையின் காலம். பயம் சூழ்ந்திருக்கிறது. நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானத்துக்கு வரிசையிலே நிற்கிறார்கள். வரிசையிலே நிற்கிறார். காரணம் என்ன? இந்த சுவிசேஷம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? பலன் தந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் விதைக்கிறதுனாலே, சுவிசேஷம் சொல்லுகிறதுனாலே பலன் தந்து கொண்டிருக்கிறது. நாம கூட இந்த மாதம் சுவிசேஷத்தை அறிவிக்க ரெடியா இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்க ரெடியா இருக்கணும். பல கிராமங்களில போய் நின்று சர்ச் முடிஞ்ச உடனே ஈவினிங்கு எல்லாவற்றையும் போட்டு முழுக்கு போட்டு என்ன செய்யணும்? நாம் ஒரு கிராமத்துல போய் நின்று, தெருவில் நின்று இயேசு ரட்சிக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர்களுக்கு பலன் தரணும். இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பலன் தருகிறது போல சுவிசேஷத்தை சொல்லுகிற உனக்கும் பலனை தருகிறதா? அல்லேலூயா. இந்த மாதம் பலன் கொடுக்கிற மாதம். அந்த பலன் எதினாலே வருகிறது? கிருபையினாலே. கிருபையினாலே. நான் ஒரு டீச்சரா இருந்தேன். டீச்சரா இருந்து நான் பாட்டுக்கு டீச்சர் வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். அதனாலே யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம் இல்லை. ஆனால் ஆண்டவரோ என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சொன்ன போது அந்த சுவிசேஷம் எனக்கு பலன் தந்தது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் மாறினேன், நான் வியாதியில சுகமாக்கப்பட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, பலமுள்ளவனாய் மாறினேன். என்னையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் இந்த காலவெளியிலே இந்த கிருபை உன்னை சுவிசேஷத்தினால் வருகிற பலனை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? பலனை கொடுக்கிறது. கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது நாம ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வீட்டுல சும்மா அப்படி நடந்து போகும்போது, கடைக்கு போகும்போது ஒரு வார்த்தை சமயம் கிடைச்சா போதும். ஒரு பஸ்ல உட்காந்துக்கிறேன், பக்கத்துல முன்ன உட்காந்துக்கும் போது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் நோண்டணும். என்ன பண்ணணும்? நோண்டணும். எங்கிருந்து வரீங்க, எங்க போறீங்க, சும்மா அப்படி கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்த உடனே ஏன் இப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம திறந்த உடனே அவன் திறந்துவான். உடனே அவங்க வேதனையை சொல்லுவான். நம்ம என்ன பண்ணோம்? நான் ஒரு கிறிஸ்தவங்க, என் சுவாமி ஏற்றுக்கிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்படித்தான் பல இடங்களில் நான் பிரயாணம் பண்ணேன். பஸ்ல பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் சோர்ந்து போவேன், ரொம்ப நொறுக்கப்பட்டு போனேன். ஆமாங்க, நான் கூட இப்படித்தாங்க போறான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு நம்ம இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால தான் நான் நிம்மதியா இருக்கேன். இது கிருபை யார் மேல இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. கிருபை உன் மேல இருந்தா நீ சுவிசேஷத்தை சொல்ல முடியும். கிருபை இல்லைன்னா உன்னால சொல்லவே முடியாது. வாய்ப்பு கிடைக்கும், ஆனா சொல்ல மாட்டேன். வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பை தருவாரு, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கிருபை உள்ளவங்க வாய்ப்பையும் தருவார், சுவிசேஷத்தை சொல்ல வைப்பார். அதனால அவர்களுக்கு பலன் கிடைக்கும், நமக்கும் பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த மாதம் சுவிசேஷத்தினாலே, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கிருபையினாலே உனக்கு பலன் கிடைக்கும், பலன் உண்டாகும். நீ நினைக்காத, நீ ஆண்டவரை பற்றி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் வைத்திருக்கிறார், பலனை வச்சிருக்கிறார். ஒரு ஆளுக்காவது இயேசு நல்லவர்னு சொன்னாவே அதுக்கு பலன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கதவை யாரா கூலி இல்லாம கூட்டுவாங்க, அது கூட நான் கூலி கொடுத்தேன்ற. கதவை போட்டது கூட கூலி கொடுக்கிறவரு சுவிசேஷத்தை ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறவனுக்கு கூலி கொடுக்காம விட்டுருவாரா? நிச்சயம் தருவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க, அதை எத்தனை சொல்றான், எப்படியோ போறான். ஆனா சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. ஏன்னா ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். நினைக்காதீங்க அப்புறமா நம்ம ஜபத்துக்கு போலாம், அப்புறம் போலாம், தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருவேளை அதிகாலையில வந்துட்டார், 5 மணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்க, நீ வீட்டுல தூங்கி இருந்தியானா எவ்வளோ நாள் தான் சர்ச்சுக்கு வந்து வீணா போச்சு. 5 மணிக்கு வந்துட்டாரா? கொஞ்சம் தள்ளி வரக்கூடாதா? 5 மணிக்கா வரணும். அதுவும் இவங்க
ஒழுங்கா போயிருக்கிறாங்க, அவங்கள மட்டும் எடுத்துக்கிறாரு. நானும் வந்து நின்றேன், என்ன கூட விட்டாரு. இல்ல நடக்குங்க. நீங்க பாருங்க, நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நோவா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தானா. எத்தனை வருஷம்? 120 வருஷம் சொன்னானா. அழிய போகுது, அழிய போகுது, அழிய போகுது, அழிய போகுது, அழிக்க போறார், அழிக்க போறார், மனதிருமுக மனதிருமுக மனதிருமுகன்னு எத்தனை வருஷம் சொன்னா? ஒருத்தனும் காலையும் போட்டுக்கலையா. அதனால என்னென்ன பண்ணாங்களா? பெண் கொடுத்தாங்கன்னா, பெண் கொண்டாங்கன்னா, இதே இதே இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆண்டுடைய வருகை குறிச்ச ஒரு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை. அதனாலே நல்லா கவனிச்சு பாருங்க, பூமியோடு கூட அழிச்சு விட்டாங்க. இந்த பூமியை கூட வாழாங்க, எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை கேட்டவங்களுக்கு அந்த சுவிசேஷம் பலன் அளிக்கணும். எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. எபிரேய 2ஆம் வசனம் படிங்க. ஏமா எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் என்னப்படல. நாமெல்லாம் கேட்டதுனால என்ன ஆயிட்டோம்? நமக்கு பிரயோஜனம், நமக்கு பலன் வந்தது, நமக்கு பலன் கிடைச்சிருச்சு. கேட்டது சுவிசேஷத்தை கேட்டது. எப்படி கேட்டோம்? எப்படி கேட்டோம்? ஆமா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். விசுவாசம் இல்லாம, ஆனா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டாங்க, என்ன படவில்லை, அவங்க அச்சிக்கப்படல. விசுவாசத்தோடு கேட்டோம் பாத்தீங்களா, அதனால நமக்கு பலன் கிடைத்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே இந்த விசுவாசத்தினாலே, இந்த சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு பலன் உண்டாகும். கண்டிப்பா பலன் உண்டாகும். ஆண்டவர் ஏமாற்றவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கிருபை தான் இந்த சுவிசேஷத்தினால் வருகிற பலனை கொடுக்கிறது. கிருபை தான். எந்த தைரியத்துல ஆயிரக்கணக்கான பணத்தை சம்பளமா வாங்கறத விட்டுட்டு எந்த தைரியத்துல ஓடி வந்த? எந்த தைரியம் எனக்கு? அவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டுமே. எப்படி பிழைக்க போறோம்? எப்படி குடும்பத்தை நடத்த போறோம்? எப்படி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போறோம்? பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம்? எப்படி நிலைநிறுத்த போறோம்? இது அங்கலாய்ப்பு இல்லாம ஓடி வந்துட்டோம். சுவிசேஷத்தினாலே பலன் உண்டானது. சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே பலன் உண்டானது. ஆகினாலே சுவிசேஷத்தை கேட்கும் போது எப்படிதான் கேட்கணுமா? நம்ம விசுவாசமா கேட்கணுமா? இந்த சர்ச்சில் கூட உட்கார்ந்து வசனத்தை கேட்கறீங்களோ கேட்கல எனக்கு தெரியல. நிறைய பேரு கவனிக்காமே அப்படி எப்படி 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 இருக்கிறாங்க. அதனால விசுவாசம் இல்லாமல் நாம் கேட்கிறதுனாலே இது நமக்கு பலன் கொடுக்கவில்லை, பலன் கொடுக்கல. அப்ப கேட்டவர்கள் எப்படி கேட்டார்கள்? விசுவாசத்தோடு கேட்டதினாலே அவர்களுக்கு என்ன கிடைச்சது? பலன் கிடைச்சது. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. பரிசுத்த ஆவியை பெற்ற 120 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு காலையில வந்து பிரசங்கம் பண்ணாங்களாம். பேதுரு நின்று 11 கூட பிரசங்கம் பண்ணினா, அப்பொழுது விசுவாசத்தோடு கேட்டவங்க என்ன பண்றாங்க? விசுவாசத்தோடு கேட்டாங்க. கொஞ்சம் அவங்க சிந்தனை எண்ணம் கொஞ்சம் கூட சிதறல. அந்த பேதுரு பேசி கொண்டிருந்ததையே கேட்டுக்கொண்டிருந்தாங்க. உடனே அந்த சுவிசேஷம் பலன் தர ஆரம்பிச்சது. என்ன பண்றாங்க? ஆண்டவர் மாதிரி நாம என்ன செய்யணும்? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்க என்னையா செய்யணும்? அப்படியா? என்ன செய்யணுமா? ஞானஸ்நானத்துங்களா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு என்ன பண்ணுங்க? இவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றவங்க எத்தனை பேரா? 3000 பேரா? அவ்வளவு பேர். அங்க ஏராளமான மக்கள், இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால்
சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொல்லுகிறாங்க, உனக்குள்ள சில வியாதிகள் நிமித்தமா நீ போராடும் போது நீ வசனத்தை விசுவாசமா கேட்கணும். வசனத்தை கேட்க கேட்க அந்த வியாதி நம்ம விட்டு போயிட்டு இருக்கும், அந்த பலவீனம் உன்னை விட்டு போயிட்டு இருக்கும். நம்ம விசுவாசம் இல்லாமல் கேட்கறதுனாலே என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா சுவிசேஷத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்கல நம்ம. அதனால இன்னும் கூட பாரு, பவுல் பிரசனம் பண்ணுகிறான். பவுல் பிரசனம் பண்ணினே இருக்கிறான். முன்னால ஒருத்தன் ஒரு சப்பானி உட்கார்ந்தான். அவன் விசுவாசத்தோடு கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனை பார்க்கும்போது அவனை பார்க்கிறான் அந்த பவுல் பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தானா. பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து நடறான்டா. நீங்க நினைக்காதீங்க நாங்க மேல நின்று யாரெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு இடம் கொடுக்கறாங்க அப்படின்னு மேல பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்க மேல நின்று ஒவ்வொரு முகத்தையும் நாங்க பார்க்கிறோம். பார்க்கும்போது பாருங்க, பவுல் அவ்வளோ ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று பிரசனம் பண்றான். ஆனால் முன்னால உட்கார்ந்து இருந்த ஒரு சப்பானி மட்டும் அவன் விசுவாசத்தோடு கேட்டுக் கொண்டிருந்தானா. உடனே அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான், நீ எழுந்து காட்டுறாங்க. பலன் தந்ததா இல்லையா? பலன் தந்தது. இப்போ இந்த சுவிசேஷத்தை உரைச்சவனுக்கு கேட்டவனுக்கும் பலன் கொடுத்துதா? விசுவாசமா கேட்டதுனால பலன் வந்துச்சா? பிரசங்கம் பண்ணாங்களே இவங்களுக்கு என்ன பலன்? என்ன பலன் அடைஞ்சாங்க தெரியுமா? 2 பேருக்கும் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சு பாருங்க, அது கீழே படிமா. பர்னபாவை யூபித்தர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். பவுல் பிரசங்கத்தை நடத்துறதுனால மெர்க்குரின்னு சொல்லிட்டான். அவன் மெர்க்குரின்ட்டான். இவனை யூபித்தர்னு சொன்னாங்க, அவனை மெர்க்குரின்னு சொன்னாங்களாம். அல்லாமலும் என்னது, பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில்ல கோவில் பூஜாரி, என்னடா கோயில் பூஜாரி, எந்த பூஜாரி? கோயில் பூஜாரி இப்படி சப்பானி நடக்க வச்சு சுவிசேஷம் போய் விசுவாசமா கேட்டவனுக்கு பலன் தந்து அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா பாத்தீங்களா? இத பார்த்த உடனே யூபித்தருடைய கோயில் பூஜாரி என்ன பண்ணானா, எருதுகளையும் பூமாலைகளையும் என்னது வாசல் அண்டையிலே கொண்டு வந்து பலி செலுத்தவே மனசாயிடுச்சு. சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்போ அவனுக்கு பலன், விசுவாசமா விதைச்சவனுக்கு பலனு, விசுவாசமா கேட்டவனுக்கு பலன். நான் நல்லா சொல்லட்டுங்களா? நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். அப்படியானால் விசுவாசமா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. விசுவாசத்தோடு நான் பிரசங்கிக்கிறேன், எனக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. கேட்கிறவனுக்கும் பலனே, சொல்றவனுக்கும் பலன். அல்லேலூயா. அப்படியானால் இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது கிருபையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 கிருபையை நீங்கள் கேட்டீர்கள். 1 சீர்படுத்த, 2 சாத்தானை காலின் கீழே மிதிக்க, 3வது பலன் தர, சுவிசேஷத்தை அறிவித்தார் பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வதாக இந்த மாதம் உன்னை சம்பூர்ணம் அடைய செய்ய ஒரு கிருபை தேவை. உன்னை சம்பூர்ணம் அடையணும். நம்ம எப்பவுமே திருப்தியை அடைஞ்சதே இல்லை, திருப்தி வரவும் வர. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் யாரு திருப்தி அடைவாங்க? மலை பிரசனத்துக்கு கொஞ்சம் வாங்கல, நீதியின் மேல் பரிசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவாங்களா? பரலோகராஜன் திருப்தி அடைவாங்க இருக்குதா பாருங்க. இருக்கா?
நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஓ, யார் யார் பாக்கியவான் சொல்றீங்க? பைபிள் சரியா பண்ணி பாருங்க. நீதி நிமித்தம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்டியன் சொன்னாவே, ரட்சிக்கப்பட்டவன் சொன்னாவே, நீதி நிமித்தம் பசிதாக வேண்டும். நான் நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும், எதிலையும் அநியாயம் பண்ணக்கூடாது. அநியாயம் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? திருப்தி அடைய முடியாது. அப்போ திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கை எதுன்னா நீதி நிமித்தம் பசிதான். நான் என்னுடைய வாழ்க்கையே ஒரு நீதியா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நீதியா இருக்கணும், என் பேச்சு நீதியா இருக்கணும். ஆக அப்படி நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆகினாலே இந்த கால 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரமாய் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் சரியா பண்ணீங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்ன எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக மேலும் உங்களிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சான். என்னப்பா இது? அப்ப என்னத்துக்கு கிருபை ஏன் பெருகணும் சொல்லுங்களேன். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சான். அப்ப அவன் பாவம் செஞ்சு கிருபை வந்துனே இருக்கணும். எப்படிங்க? பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு கிருபை கொடுத்துனேன்றாரோ? செய்யக்கூடாது. ஆனா கிருபை வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல, மனுஷனே இருக்கிறாரு. அப்ப கிருபை வந்துகிட்டே இருந்துச்சா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில நான் திட்டமா சொல்றேன், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படிக்கும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இந்த மாதம் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகலவித கிருபை. நான் இப்போ 3 கிருபை சொன்னேன். ஆனா 4வது கிருபை சகலவித கிருபையும் தந்துருவாரா. சகலவித கிருபையும் பெருக செய்வாரா. சகலவித கிருபையும் என்னென்ன கிருபை தேவை? விலகாத கிருபை, தாங்கும் கிருபை, ஏந்தும் கிருபை, சுமக்கிற கிருபை, தப்பு வைக்கிற கிருபை, சகலவித கிருபையும் பெருக செய்வாரா. இந்த மாதம் உன்னை சகலவற்றில் சம்பூர்ணம் அடைவதற்காக, எப்படி இருப்பதற்காக? சம்பூர்ணம் அடைவதற்காக தேவன் தாமே என்ன பண்றாராம்? சகலவித கிருபைகளை உனக்கு தருவாரா. சகலவித கிருபையை உனக்கு தருவாரா. சகலவித கிருபைய எதுக்கு சகலவித கிருபையை தர்றாரு? எல்லாம் என்ன கேக்குறீங்களோ எனக்கு தெரியலையே, என் வாயே பார்த்திருக்கீங்களோ? எல்லாவற்றிலும் எப்போதும் எப்படி இருக்கணும் நம்ம? அதுக்கு என்ன தேவை? என்ன கிருபை? சகலவித கிருபை தேவை. நல்லா கவனிங்க. நீ பெருகணும்னா சகலவித எல்லாவற்றிலும் நீ சம்பூர்ணம் அடையணும்னா, சம்பூர்ணம் அடைவதற்கு சகலவித கிருபை தேவை. சிலதுக்கெல்லாம் கிருபை தேவை. ஆனா
நீ சம்பூர்ணம் அடையணும்னா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீ சம்பூர்ணம் அடைய விரும்பினால், சம்பூர்ணம் அடைய இருப்பதற்கு தேவன் சகலவித கிருபை தரான். சகலவித கிருபை. இதுக்கு பலனடைய ஒரு கிருபை, பலன் கொடுக்க கிருபை. ஆனா இப்ப நீ சம்பூர்ணம் அடையணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீ சம்பூர்ணம் அடைவதற்கு அவருடைய கிருபைகள் தேவை. சகலவித கிருபை தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களாங்க, ஆபிரகாம் சகலவித கிருபைகளை பெருகினாங்க, சம்பூர்ணம் அடைஞ்சாங்க. அவன் சீமானா இருந்தாங்க. சீமான் வேதம் சொல்லுது. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை அழைத்தார். 13ஆம் அதிகாரத்திலே அவனை என்ன செய்கிறார்? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய எப்படி இருந்தான்? சீமானாய் இருந்தான். உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லணும், மேகலா சீமாட்டிங்க, ஆடு மாடு எல்லாம் இருக்குதுங்க, வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்குங்க, வெளியே வந்தா அப்படியே கல்யாணம் பொண்ணு மாதிரி வருதுங்க. இப்படி எல்லாரும் போனா எப்படி இருக்கும் பாருங்க. ஏலிம் சீமா சபடா, ஏலிம் சர்ச்சு எப்படி என்ன சபை? சீமான் சர்ச்சுடா. எல்லாம் சீமாட்டிங்கப்பா, எல்லாம் சூப்பரா. சிலரு இதுல நான் சீமானா இருக்க மாட்டேன், எனக்கு பொண்ணு வேணாம், வெள்ளி வேணாம், கர்த்தர் கொடுத்த அந்த அழகே போதும், அந்த அழகுல சீமா சபையா இருக்குதுப்பா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பொண்ணு பார்க்க போறவன் அந்த என்ன பேரு எலியேசர் போய் பொண்ணை பார்க்க போறான். அவங்கிட்ட போய் என்னன்றான், எங்க எஜமா சீமான், எங்க எஜமா சீமான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை, வெள்ளியை, பொன்னை, வேலைக்காரிகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை பட்டியல் போட்டே சொல்றான். அப்படின்னா ஏலியம் இருக்கிறவங்க, ஏலியம் சபையில என்னப்பா நான் வேற சபைக்கு போயிருக்கிறோம்ப்பா, அந்த சபையை நான் சொல் பண்றியா? அப்போ நல்லா கவனிங்க, சகலவித கிருபைகள் ஏன் தேவை? நீ சம்பூர்ணம் அடைய வேண்டும். எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் அடைவதற்கு தேவன் என்ன பண்றாரு? இந்த மாதம் நிச்சயம் உனக்கு என்னத்தை தரப்போறாராம்? சகலவித கிருபையை தருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சகலவித கிருபை இன்னொன்னுக்கும் தேவை. ஆபிரகாமுக்கு இன்னொன்னும் தேவையா இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? லோத்தா பிடிச்சுன்னு போயிட்டாங்க. 350 பேரா? 350 பேர் வேலைக்கார வச்சு 5 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்தான். எத்தனை ராஜா? 5 ராஜாக்களை முறியடிப்பதற்கு ஆபிரகாமுக்கு சகலவித கிருபையை தந்தார். அந்த கிருபையை வச்சுதான் என்ன பண்ணா, அந்த 5 ராஜாக்களை முறியடிச்சா. எத்தனை பேரு? 350 பேர். 318 பேர். 318 பேரை வச்சு 5 ராஜாக்களை, பயங்கரமான ராஜாக்களை முறியடிச்சுட்டு அவன் ஜெயிச்சவனா தெரியும். அதுக்கு காரணம் என்ன? சகலவித கிருபை. அப்ப ஐஸ்வர்யத்துக்கு ஒரு கிருபை, பொண்ணுக்கு ஒரு கிருபை, வெள்ளிக்கு ஒரு கிருபை, அப்புறம் வேலைக்காருக்கு ஒரு கிருபை, ஆடு மாடுக்கு கிருபை, அப்புறம் போர்ல ஜெயிக்கிறதுக்கு கிருபை, விசுவாசத்தோடு நிக்கிறதுக்கு ஒரு கிருபை, ஆண்டுடைய பிரசனத்தில் நின்று பரிந்து பேசுறதுக்கு ஒரு கிருபை. இவ்வளவு கிருபை. அப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கிருபைகளினான் அவன் எப்போதும் எந்த நிலையிலும் எப்படி இருந்தான்? சம்பூர்ணமாக்கப்பட்டவனா இருந்தான். அவன் சம்பூர்ணமா வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கிருபையா இருந்துச்சு. ஆகாருக்கு பிறந்தவனுக்கு என்ன கொடுத்துட்டான்? என்ன கொடுத்தான்னு கேட்கிறேன். வெகுமதியை கொடுத்தான். நல்ல கவனிங்க, வெகுமதிகளை கொடுத்தான். வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான ஈசாக்கு அவனுக்கு தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதுக்கு
ஏன்னா நாம் நம்முடைய வாழ்க்கை கடந்துட்டோம். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்கிறது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளை ஈவு. அப்ப வீடும் ஆஸ்தியும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வைக்கணும். அதுக்கு கிருபை தேவை. கிருபை தேவைங்க. கிருபை தேவைங்க. வீடு ஆஸ்தியும் பிள்ளைங்களுக்கு வைக்க முடியணுங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாமான்னா சேர்த்து வைக்க பரவாயில்ல. ஆனா அத வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்குன்னு பயன்படுத்தணும். சரி பரவாயில்லை, அது ஆண்டவருக்கு பயன்படுதா? அப்படி பண்ணணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில சகலவித கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். 5வது கிருபை. 4 கிருபைகளை நாம் பார்த்தோம். 5வது கிருபை நீங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அந்நியரின் புத்திரர் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால உன்னை நான் அடிச்சது உண்மை, ஆனாலும் கிருபையினால உனக்கு இறங்கிட்டேன். உன்னை அடிச்சேன், காயப்பட்டு போனேன். எவ்வளோ பொருள் பணம் செலவாயிடுச்சு. உன்னை அடிச்சதுனால எல்லாமே செலவு. ஆண்டவர் அடிக்கும் போது சிலதெல்லாம் செலவாகும். நம்முடைய வாழ்க்கையில நேரம் செலவாகும், வாழ்க்கை செலவாகும், பணம் செலவாகும், உறவுகள் எல்லாம் செலவாகும். இப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கடும் கோபத்தினால் தான் உன்னை அடிச்சேன், ஆனாலும் என்னது? அப்போ உனக்கு இரக்கம் கொடுப்பதற்காக கிருபையை தர்றாராம். அல்லேலூயா. அடிச்ச காயத்தை ஆற்றுவதற்கு, அடிச்சவனை ஆற்றுவதற்கு, அடிச்சவனை தேற்றுவதற்கு, அடிச்சவங்க அவங்க கண்ணீரை துடைப்பதற்கு கிருபை உனக்கு வேணும். கிருபை. அந்த கிருபை தான் அடிச்சாலும் கூட அது அரவணைக்குது. உனக்கு இரக்கம் காட்டணும்னா கிருபை உனக்கு இரக்கம் காட்டுவதற்கென்றே கிருபை தர்றார். நம்ம அதாவது ஆண்டவர் ஏன் அடிக்கணும்? என்ன போய் ஆண்டவர் ஏங்க நம்மளை அடிக்கணும்? எதுக்கு அடிக்கணும்? என்னம்மா? நேசிக்கிறவங்கள அடிக்கிறாரா? நேசிக்கிறவங்களுக்கு போய் அங்க அடிக்கணும்? நேசிக்கிறவங்களுக்கு போய் அடிச்சுட்டா எப்படி? எதுக்கு அடிக்கிறீங்க சொல்ல மாட்டேங்குது. நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவங்களை சிச்சிக்கிறான்னு சொல்றாங்க. நம்ம கீழ்படியா போயிருப்ப ஒண்ணு. அப்புறம் என்னப்பா? அதுக்குதான் ஏன் சிச்சிக்கிறான்னு கேக்குறேன், ஏன் அடிக்கிறான்னு கேக்குறேன். ஒண்ணு தப்பு பண்ணிருப்போம், ஆண்டுடைய பார்வையில பொல்லாப்பு பண்ணிருக்கோம். அவர் பார்த்துட்டே இருக்கும்போது பொல்லாப்பு நடந்திருக்கும். அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அவருடைய கண்ணு, அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்போ நம்ம ஏதோ தெரியாம பண்றோமே, தப்பு பண்றோமே. யாரு பிள்ளைங்க நீங்க? யாரப்பா பிள்ளைங்க நீங்க? ஐயோ, அது கூட பயந்து பேசுறாங்களே. ஏசப்பா பிள்ளை. அப்ப ஏசப்பா பிள்ளை தப்பு பண்ணும்போது உலகம் பார்த்து நம்மள, அவன் கோயிலுக்கு போறானா, அவன் பண்ற வேலையை பார்த்தா உலகம் பேசும்போது ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? டேய், இந்த உலகம் என்ன தூசிக்குதுடா உன்னால அப்படின்னு ஒரு அடி கொடுக்குறாரு. ஆமா, அதனால அவன் என்ன பண்ண மாட்டேன்றான்? வரமாட்டேன்றான். அதனால என்னன்றான்னா, நம்ம அடிச்சாலும் புடிச்சாலும் என்ன பண்ணிடுறோம்? வந்துடுறோம், ஒரு வீட்டுக்கு வந்துடுறோம். அவன் நம்மளை பார்த்தியா சூடு போட்டுக்கணும்? எல்லா நாளையும் வாழை அறுத்து வச்சான். நீயும் வாழை நீங்க அறுத்துக்கணும், நானும் அறுத்துக்கணுமா? நான் என்ன சொல்றேன்? நல்ல ஆண்டவர் தானே, நல்ல ஆண்டவர் மட்டும் பின்பற்று.
ஜனங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அதனால ஜனங்களை பார்த்து நல்ல ஆண்டவர் விட்டுறியா அப்படின்னு நம்ம கேட்கணும், சொல்லணும். அவர் நல்ல ஆண்டவர் தான், நல்ல கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை ஏற்றுக்கொண்ட மன்னிச்சவர் அவரு. பாவம் எவ்வளோ பாவம், கூட்டமையான பாவம், அவ்வளவு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவர் இயேசப்பா மட்டும்தான். யார் மன்னிப்பாங்க? வாலிபத்தில் செய்த விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாவற்றையும் பொல்லாத வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, இதையெல்லாம் எல்லாரும் ஒன்னும் கணக்கிலேயே வச்சிருக்கிறான், இன்னும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவரோ என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சு அதை கொண்டு போய் எங்க போட்டாராம்? கடலின் ஆழத்துல போட்டாராம். மேற்குக்கு கிழக்குக்கு அவ்வளவு தூரம் போட்டாராம். அது மட்டும் இல்ல, முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டான். நீ பார்க்கவே முடியாது. நீ அன்னைக்கு செஞ்ச பார்க்க, நான் மனுஷன் இல்ல, மனுஷ பிற்பாடு நீ அதை பார்க்க கூடாது. நான் மனுஷன் உண்டு. அடிச்ச ஆமாங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க தப்பு பண்ண அடி விழுங்க, அடி விழும். ரொம்ப காயமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கலாம். ஆனா அவன் நமக்கு கொடுக்கிற கிருபை, அடிச்ச உடனே இறங்குவதற்கு கிருபை செய். உனக்கு இரக்கம் காட்டுவதற்கு கிருபை தேவை. இது உனக்கு இரக்கம் காட்டுற கிருபை. அடி வாங்கினாலும், நொந்து போனாலும், காயப்பட்டாலும் இந்த கிருபை உனக்கு இரக்கம் காட்டுது. இன்னும் கூட இறங்குவாராம். அந்த கிருபை உன் மேல வச்சிருக்கிறதுனாலதான் இன்னும் கூட அவர் இறங்கு விட்டு. ஆனா இந்த சவுல் கூட ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது உண்மை. ஆனா என்ன பண்ணிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டாங்க. சரி, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கலாமே, சரண்டர் ஆயிருக்கலாம். இல்ல, சரண்டர் ஆயிருக்கலாம். ஆனா மாறா என்ன பண்ணிட்டான், என்ன செய்தாங்க, குதிக்காரிட்டு போனான். குதிக்காரிட்டு போனான். எத்தனை கிறிஸ்தவ குதிக்காரிகிட்ட போயிருக்கிறாங்க தெரியுங்களா? ஆனா இங்க வந்தவன லேலுயான்றாங்க, அங்க போய் கோயிலான்றான். என் கண்ணால பார்த்து, ஐயோ ஆண்டவர் ஏன் இவங்களை ரட்சித்தீங்க, ஏன்பா இவங்களை ரட்சி. ஆண்டுடைய பிள்ளைங்க போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. வேளாங்கண்ணிக்கு போய் வந்து கூட அடிக்கப்படுறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் நாம் போகப்படாத ஒரு இடம், போகக்கூடாதுங்க. சும்மா பார்க்கலான்னு போங்க, மொட்டாச்சுன்னு வந்துடாதீங்க. அதை அடிக்கிறது வேணா இங்கேயே நான் வச்சு அடிக்க சொல்றேன். மொட்டை அடிக்கணும்னு விரும்புறியா, இங்கே அடிக்கலாம். முடியெல்லாம் விட்டு சர்ச்சை கட்டலாம். கேட்டியா கதைய? அங்க என்ன முடி தெரியுமா அப்புறம் அங்க போய் கொடுக்குறது, இங்க முடி நம்ம சர்ச்சை கட்டிக்கிறது. கதையப்பா, இந்த மாதிரி ஆளெல்லாம் பாருங்க. சகல கிருப புரிஞ்சிட நம்ம கூட இருக்கிறார், நம்ம முடிய விட்ட கட்டலாம். அப்பா, நீ முன்னால இருக்கிறது பெரிய பேசுறாங்க. தோத்தம் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே நாம் என்ன எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய, என்னது நிறைவாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும் சொல்றவரு. இப்போ நான் என் கடும் கோபத்துல ஒண்ணு நான் அடிச்சேன். ஓவன் என் பிள்ளையாடா, நீ என் ரத்தம் உன் உடம்புல ஓடுதான், என் ரத்தத்தை குடிக்கிறேன் நீ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா நீ சத்தியம் இல்லையே, ஜீவன் இல்லையே, வழி இல்லையே. அப்போ அதனால நான் உன்னை கடும் கோபம் வந்து அடிச்சேன். அடிச்ச உடனே கிருபை நினைச்சு, நமக்கு கொடுத்த கிருபை நின்று, தெரியாதானே பண்ணிட்டான், தெரியாத பண்ணிட்டாலே, இப்படி அடிச்சுட்டீங்க, இப்படி காயம் ஆயிடுச்சு, தொண்டு போனானே, தொண்டு போடாது அப்படின்னு கிருபை வந்து ரகசியமா பேசு. படிப்பா
அற்ப காலம் மூண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைச்சேன். இது ஒரு கிருபை. இது ஒரு கிருபை, நித்திய கிருபை. அது அப்புறம் பார்க்கணும். அதனால என்னத்துக்கு அடிச்சாராம்? கடும் கோபம். கடும் கோபத்தினால என் முகத்தை கூட மறைச்சுக்கிட்டேன். சில நேரத்துல அடிப்பாரு, சில நேரத்துல முகத்தை மறைச்சுக்குவாருங்க. முகத்தை கூட மறைச்சுக்குவாரு. நாம கூட வீட்டுல சண்டை போட்டுமோன்னா மனைவி மூஞ்ச பாக்குறோமா, இல்ல மனைவி தான் நம்ம மூஞ்ச பாக்குதா? நீ மனுஷனா? நீ மனுஷனா? இப்படி ராத்திரி பகலா உனக்கு இந்த கையால ஆக்கி ஆக்கி போட்டனே. எந்த கையால? வேறொருத்த கையா ஆக்கி போடும். இந்த கையால ஆக்கி போட்டனேன். இந்த கையே ஒன்னு அடிச்சு விடும். அடிக்கிறதுக்கு பதிலா அடிச்சு விடும். அப்ப ரெடியா இருக்கிறோம் என்ன பண்றதுக்கு? ஆக்கி போட்டவளையே அடிச்சா கோபம் வருமா வராதா? சொல்லுங்களேன். எனக்கு கொத்தாடா வரும். இந்த கையே ஒன்று அடிக்கும். இந்த ஆக்கி போட்ட கையே அடிக்கும். சரி, ஆக்கியே போடாத கை என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். கடும் கோபத்தினால முகத்தை நான் மறைச்சுக்கிட்டேன். ஆனா உனக்கு கொடுத்த கிருபை பத்தியா? அந்த கிருபை இப்படி முகத்தை மறைச்சுக்க நான் தள்ளாடி போயிடுவானே. முகத்தை மறைச்சுக்கிட்டீங்களே, ஐயோ முடியாது, அவனால் வாழ முடியாது, அவன் உயிரோடு இருக்க முடியாது, முகத்தை மறைச்சுக்கிட்டு பிற்பாடு அவன் வாழ முடியாது. அதனால கிருபை அப்பாட்ட ஓடி போய் என்ன பண்ணுது? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்க. பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். நாம கூட ரொம்ப தப்பு பண்ணிட்டான், கோபமா அடிச்சு விடுறோம், வெறுத்துடுறோம். போடா, என் கண்ணு முன்னால் நிக்காத, போடா, என் முகத்தையே பார்க்காத, போடா அப்படின்னு வெறுத்து தள்ளுறோம். ஆனா அப்படி கொஞ்ச காலம் அப்படி போன உடனே கிருபை பேசு. என்னப்பா? ஆமா, நித்திய கிருபையோட உனக்கு நான். அப்போ அந்த கிருபை என்ன பண்ணுது? நமக்கு பரிந்து பேசுது. பரிந்து பேசுது. அடிச்சது நியாயம்தான், நியாயம்தான். அடிச்சது, காயப்படுத்துது நியாயம்தான். ஆனா அடிச்சிக்க முடியாது, வாழ முடியாது. அந்த கிருபை என்ன பண்ணுது? போய் அப்பாட்ட நின்று, தகுதி இல்லாதவன் தான், கொஞ்சம் காட்டுங்களேன். என்னம்மா? என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை அனுப்பி. அப்போ முகத்தை மறைச்சாருனாவே அவ்வளவுதாங்க. கோபத்தில் அடிச்சுட்டா கூட பரவாயில்லை, முகத்தை மட்டும் மறைச்சிட்டாருன்னா வாழவே முடியாது. அதனாலதான் சங்கீதத்துக்கு தாவீது சொல்றான், உடைய முகத்தை எனக்கு மறைக்க, கோபத்தோடு அணியனே விலக்கி போடாதீங்க. என் முகத்தை தேடுன்னு சொன்னீங்களே, இப்போ முகத்தை மறைச்சுக்கிட்டா நான் எப்படி வாழ்வேன்? கிருபை ஓடி வந்து இயேசுபட்ட பேசுது. இல்ல பரவாயில்ல அடிச்சிட்டா, கோபத்தில் அடிச்சிட்டா, காயமாயிடுச்சா, ரணமாயிடுச்சா, எல்லாவற்றிலும் நீ சோர்ந்து போனியா, பயப்படாத. நித்திய கிருபையுடன் உனக்கு நான் ஏறாங்கவே. எத்தனாவது கிருபை இது? எத்தனாவது கிருபை? 6வது கிருபை படிச்சுடுவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. இந்த மாதம் யார் யாரோ அஸ்திபாரம் போட போறீங்கன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அத்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிற்பாச்சாரியை போல நீ அஸ்திபாரம் போட போகிறாய். இந்த மாதம் எல்லாவற்றுக்கும் ஒரு அஸ்திபாரத்தை போட போற.
உன் வாழ்க்கைக்கு, உன் வீட்டுக்கு ஒரு அஸ்திபாரம், உன் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். ஒருவேளை திருமணமாகி குழந்தை இல்லையா, அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இந்த மாசம், அதுக்கு ஒரு அஸ்திபாரம். ஒருவேளை உன் வியாதி இன்னும் நீங்கவில்லையா, அதுக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. நல்லா கவனிங்க. அஸ்திபாரம் போடுறவங்க எப்படி போடணுமா? புத்தியுள்ள சிற்பாசாரி போல இருக்கணுமா? புத்தியுள்ள சிற்பாச்சாரி. இப்ப நல்லா கவனிங்க. அஸ்திபாரம் போடுறவங்க எதெல்லாம் போடணும்? மணல்ல போட முடியுமா? போட முடியாது. அப்போ கற்பாறை மேல அஸ்திபாரம் போடணும் இல்ல. கற்பாறை என்பது கிறிஸ்து. அந்த கற்பாறை என்பது வசனம். இந்த வசனத்தின் மேலே, ஆண்டவராகிய இயேசப்பா மேலே நம்ம என்ன செய்யப்படணும்? அஸ்திவாரம் போடணும். அதுக்கு இந்த கிருபை தேவை. அஸ்திவாரம் போடுவதற்கு கிருபை தேவை. இந்த கிருபை இருந்தா நீ அஸ்திவாரம் போடலாம். எல்லாவற்றும் நீ ஒரு அஸ்திவாரம். உன் தொழிலுக்கு ஒரு அஸ்திவாரம், உன்னுடைய வருமானத்துக்கு ஒரு அஸ்திவாரம். பவுண்டேஷன் இல்லாம, நான் அதான் சொன்னேன் ஏற்கனவே, சரியா பவுண்டேஷன் போடாதனாலதான் ஒரு 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 கோழி பண்ணையில அந்த பில்லரோடு ஒரு கீழே விழுந்து போச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் தேவை. அஸ்திபாரமான உபதேசம் இல்லையா? அஸ்திபாரமான உபதேசம் என்னென்ன உபதேசம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லா விருத்தி அடையணும்னா, அந்த வாழ்க்கை பெரிய பலமாடி கட்டடங்களாய் கட்டப்படுவதற்கு என்ன தேவை? அஸ்திபாரம் தேவை. வசனமாகிய அஸ்திபாரம், அபிஷேகம் என்கிற அஸ்திபாரம், கீழ்ப்படுகிற என்ற ஒரு அஸ்திபாரம், அல்லது வரங்கள் அந்த அஸ்திபாரம், அடுத்தது எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவை. இந்த அஸ்திபாரம் போடுவதற்கு என்ன தேவை? நமக்கு கிருபை தேவை. கிருபை தேவை. அந்த கிருபை அஸ்திபாரம் போட வைக்கும். குரலே சொல்ல பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அஸ்திபாரம். இந்த மாதம் யாரோ அஸ்திபாரம் போட போறீங்க, நல்லா போடுங்க. நல்ல சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டு அதின்மேல் நீங்கள் கட்டுங்கள். ஆமென். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54:10 படிக்க சீக்கிரமா. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 7 விதமான கிருபை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான கிருபைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இவ்வளோ கிருபை இருக்கிறா, எனக்கு இவ்வளோ கிருபை தந்திருக்கிறாரா, இவ்வளோ கிருபையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா. ஒருவேளை சகலவிதமான கிருபை கூட எல்லாவற்றும் நாம் படிப்பதற்கு, நான் ஞானமாக இருப்பதற்கு, புத்தியாக இருப்பதற்கு, என் வாழ்க்கை கட்டுவதற்கு, என் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த கிருபைகள் நமக்கு தேவையாக இருக்காது. இங்கே பாருங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபை இருக்கிற வரைக்கும் யார் உன்னை விட்டு போனாச்சு பயப்படாது. பக்கத்தில் கை எப்படி சொல்லுங்க, உன்னை விட்டு விலகாத கிருபை இருக்கிற வரைக்கும், மலையா இருக்கலாம், பர்வதமா இருக்கலாம், எல்லாம் போலாம், எல்லா உறவும் போலாம், எல்லா பலமும் போலாம், எல்லா பணமும் போலாம், எல்லாம் போனாலும் என்னை விட்டு விலகாத ஒரு கிருபை இருக்கிறது. எல்லாம் போலாம், அழகு போலாம், அந்தஸ்து போலாம், வயசும் போலாம். வயசாக அழகும் குறையுதா இல்லையா? எத்தனை பேருக்கு அழகா இருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் அழகா இருக்கீங்க? வயசானவங்க தான் தூக்குறாங்க, நீங்க எல்லாம் தூக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் அழகு இல்லையா? சரி, அட்லீஸ்ட் ஒரு புருஷமாரனா சொல்லுங்க பையா, மனைவி அழகு. மனைவி மாதிரி சொல்லுங்க, எங்க வீட்டுக்கார ரொம்ப அழகுங்க, தூக்குறாங்களா பச்சா? மோசம்பா. ஆமாங்க, பாருங்க, கருப்பா அழகு.
பைபிளே கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குது. ஆமா, நீ கொடுத்து வச்ச, நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட. நாங்க பாருங்க 2 பேரும் கருப்பு. அழகா தான். ஆமா, யோசிச்சு பாருங்க. அழகு கூட போலாம், விட்டு போலாம், உறவு விட்டு போலாம், பணம் விட்டு போலாம், ஆஸ்தி விட்டு போலாம், ஐஸ்வர்யம் விட்டு போலாம், சுகம் கூட விட்டு போலாம், எல்லாமே போலாம். ஆனால் உன்னை விட்டு போகாத ஒரு கிருபை இருக்கிறது. உன்னை விட்டு போக இந்த மாதம் எல்லாம் போலாம். நீ கவலைப்படாத. நான் ஒன்றியா நிற்கிறேன், எல்லாம் ஒன்னாக்குறாங்க, நான் மட்டும் எப்படி இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நீ ஒண்டியா இருந்தா தான் அழுகு. ஆமென் சார். ஆமா, இந்த நேரம் நான் யோசிப்பேன். எங்க சொந்தமெல்லாம் ஒன்னா போவாங்க, நான் போக மாட்டேன், தனியா. இது ஒரு அழகு. நிறைய நேரம் அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு, அவங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு நான் ஒருபோதும் அவர் வரமாட்டாருப்பா, விட்டுருப்பா அவரை அப்படிமா. ஆண்டவர் பண்ணி வச்சிட்டார். நீ தனியா தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஆமா, இப்படி தான் எப்படி பார்க்க, தனியாவே நான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். என் வீட்டுக்கு எதனா வருவாங்களா? வரகட்டு போறாங்க. கிருபை இருக்கா, எல்லாம் வந்து சேர்வாங்க. கிருபை இருந்துச்சுன்னா எல்லாம் வந்துருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்னை மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு. நீ நினைக்காத, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் மலையா நினைச்சேன், பெரிய பர்வதமா நினைச்சேன், உயிருக்குள்ளா நினைச்சேன், அவரெல்லாம் நம்பி இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு, என்னுடைய நம்பிக்கையே போச்சு என்று சொல்லி இவர்கள் அங்கலாச்சிருக்கிறியா? இவ்வளவு அங்கலாய்ப்புக்கு மத்தியிலே என் கிருபை உன்னை விட்டு விலக, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கவலைப்படார். இந்த மாதம் இந்த 7 கிருபைகள் உன்னோடு கூட கிரியை செய்ய போகிறது. இந்த கிருபைகளினாலே நீ பலனாய் நிற்க போகிறாய். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 7 கிருபைகளும் இந்த மாதம் எனக்கு தேவைப்பா, இந்த 7 கிருபைகளாலே என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா, இந்த 7 கிருபைகளினாலே நான் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, இந்த தெய்வீக சுவிசேஷம் பலன் தரட்டும்ப்பா, எனக்கு பலன் உண்டாகட்டும். செய்வாரி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரே, அருமையான காலங்களே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு, என் கிருபை இல்லாம உன்னால் வாழ முடியாது, என் கிருபை இல்லாம உனக்கு வாழவும் தெரியாது, என் கிருபையினாலதான் நீ எல்லாத்தையும் ஜெயிப்ப, என் கிருபையினாலதான் நீ உயிர் வாழ்வ, என் கிருபையினாலதான் உனக்கு இரக்கமே கிடைக்கும், என் கிருபையினாலதான் நீ சம்பூர்ணம் அடைய போற, என் கிருபையினாலதான் சாத்தான மிதிக்க போற, என் கிருபையினாலதான் உன் வாழ்க்கை சீர்பட போகுது, ஸ்திரப்பட போகுது, பலப்பட போகுது, நிலைநிறுத்த போகுது. என் கிருபைதான் கடும் கோபத்துல அடிச்சாலும் உனக்கு இரக்கம் காட்டு. என் கிருபை மட்டும்தான் உன்னை விட்டு விலகவே விலகாது. எல்லாரும் எல்லாமே விலகி போலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகவே. நீ விலகி ஓடினாலும் என் கிருபை உன்னை தேடி வரும். என் கிருபை உன்னை விட்டு விலகவே. நன்றிப்பா, இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேசின 70 கிருபைகளுக்காக நன்றிப்பா. இந்த மாதம் உங்க கிருபையிலே நாங்க வாழ போறோம், உங்க கிருபையிலே நாங்க வேலை செய்ய போறோம், உங்க கிருபையிலே எங்களுக்கு சம்பாத்தியம் வரப்போகுது. கிருபைதான்பா, சம்பாத்தியத்தை கொடுக்கிறதே உங்க கிருபைதான்பா. சம்பாதிப்பதற்கு பலன் தந்ததே உங்க கிருபை, வாழ்வதற்கு வாழ வைத்தது கிருபை, உம்மை தேடுவதற்கு தெய்வ பாராட்டுகிற கிருபை. இந்த கிருபை எண்ணி எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு
இந்த 7 வித கிருபை வந்த ஒவ்வொருத்தர் மேல வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்குவதாக இந்த 7 கிருபையில அலங்கரியும் ஆண்டவரே. 7 கிருபையில் இந்த குடும்பத்தை அலங்கரிங்க, அவங்க வாழ்க்கையை அலங்கரிங்க, அவங்க சரீரத்தை அலங்கரிங்க. 7 வித கிருபைகள் இந்த குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. மாத்திரமல்ல, வரத்தடைப்பட்ட எல்லா 7 குடும்பங்களில் இருக்கிற எல்லா நேரம் இந்த கிருபை மறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இளங்கோவுக்காக, பத்மாவதிக்காக நன்றிப்பா. 24 வருடத்தை முடித்து 25வது வருடத்திலே ஆண்டவரை கால் எடுத்து வைக்கிறாங்கப்பா. திருமணம் ஆகி 24 ஆண்டுகளை முடிச்சாங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த 24 வருடங்களா கண்மணி போல காத்துக்கிட்டீங்க. உழைப்பதற்கு பலம் தந்தீங்க, வாழ்வதற்கு வாழ்க்கை தந்தீங்க, குடும்பத்தை தந்தீங்க ஆண்டவரை, வீட்டை தந்தீங்க, வருமானத்தை தந்தீங்க. 4 பேருக்கு முன்னால பசுமையாய் வாழ்வதற்கு தயவு பாராட்டிங்க, மரியாதை கொடுத்தீங்க ஆண்டவரில். 25வது நாளுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த 7 வித கிருபை அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம்ப்பா. இந்த கிருபை அவங்க குடும்பத்துல வருவதாக. இந்த கிருபைகள் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்குள்ள வருவதாக, இந்த 2 பேர் சரீரத்துக்குள்ள வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் மேல் வந்து பலிப்பதாக. இந்த கிருபைகள் அவளை அலங்கரிப்பதாக. இந்த கிருபைகளாலே சம்பூர்ணம் அடைவார்களாக. இந்த வருடம் ஆண்டவரே அவர்கள் கேட்கிறத கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த கிருபை பலன் தருவதாக. அவங்களுக்கு ஒரு பலன் இந்த வருஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. மாத்திரமல்ல, திருப்பத்தூர்ல ராஜேந்திர சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். தொடுங்க, இந்த இடுப்பிலிருந்து கீழ் வரைக்கும் அசையாமல் இருக்கிற அவைகள் அசைவதாக. இன்னும் ஒரு தரம் நான் அசைக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இன்னும் ஒரு தரம் வானத்தை நான் அசைக்க பண்ண சொன்ன ஆண்டவர், இடுப்பு அசைக்க முடியாதப்பா, கால்களை அசைக்க முடியாதா? வானத்தை அசைக்க உங்களால் முடியுமே. அந்த வல்லமை உள்ள தெய்வம் அல்லவா நீங்க. இந்த இடுப்பிலிருந்து காலெல்லாம் அசைவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த சரீரத்திலே பாய்வதாக, அசைவதாக, அசைவு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னபோது எலும்புகள் அசைந்தது, காஞ்சி போன எலும்புகளே அசைந்தது. அப்படியானால் ஆண்டவரே அப்பா, அந்த இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் அசைவு உண்டு பண்ணுவதாக. இயேசுவின் நாமத்தில் அசைவு பண்ணுவதாக. நீ அசைவு தந்ததற்காக தொடர்ந்து இந்த வாரமெல்லாம் நடக்கிற ஊழியர்களுக்காக சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆண்டவரே திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்ட ஜனங்கள் வருவார்களாக. மாத்திரமல்ல ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை ஆண்டவரே சுத்திகரிப்பு நாளுக்காக நான் நன்றி ஆண்டவரே. சுத்திகரிப்புக்கு ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஜபங்கள் நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இருப்பதாக. ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதி. விசேஷமாய் இந்த மாதத்தில் படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதி. உங்களுடைய கணக்கில் எழுதுங்க. இந்த மாதம் எல்லாம் நிறைவா சம்பூர்ணமாக இருப்பதற்கு விதைச்சிருக்கிறாங்கப்பா. அறுவடை செய்யும்படி உதவி செய்யும். ஆசீர்வதி. எல்லாருக்கும் மேலா எல்லா ஆண்டவரை ஜானுக்காக நன்றிப்பா. அவன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. சத்துரு கொள்ளை கொண்டு போலான்னு நினைச்சான், ஆனால் நீரோ கொடியேற்றினீர் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு வந்தான், ஆனால் நீரோ கொடியேற்றினீர் ஆண்டவரே. கொடியேற்றினீங்க. நன்றி சுவாமி, நன்றி. மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மனைவி குழந்தை ஆசீர்வதிங்க. உடைய கிருபையில் மூடி மறைச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவுடைய கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவுடைய கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதம் இன்று மிகவும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கீ இருக்கிறது. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே.
மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து வாழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து வாழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, ஆபத்து நாளில் அனுகூலமான உனையும் மாறீரே. நன்றி ஐயா, ஆபத்து நாளில் அனுகூலமான உனையும் மாறீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து இயலை பெருக்கி நீ. நன்றி ஐயா, உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து இயலை பெருக்கி நீ. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி துறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி துறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயப்பட செய்வீரே. நன்றி ஐயா, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்வீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை இதுவரை நடத்தி ஒருங்கி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி ஒருங்கி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரைக்கும் நடத்தினார் அவருக்கு நன்றி உள்ளத்தினால். அரை வருடத்தை நாம் கழித்து விட்டோம். இன்னொரு அரை வருடத்திலே கால் எடுத்து வைக்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் தொடங்கின நம்முடைய ஓட்டம் அரை வருடம் ஓடி முடித்தோம். இன்னும் அரை ஆண்டுகள் ஓடி முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்யணும். நல்ல போராட்டத்தை போராடி
ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். நான் போராடினேன், நல்ல போராட்டம் போராடினேன், நல்ல போராட்டம், கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோமா? இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் எழுந்துகிட்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. உங்களை தெய்வமாக கொண்டதுனால இதுவரைக்கும் நான் வெட்கப்படவே இல்லப்பா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? உம்மை தெய்வமாக கொண்டு ஆராதித்தது நிமித்தமா நான் வெட்கப்பட்டு போல. இந்த அரை வருடமா நான் வெட்கப்பட்டு போகலப்பா. என்னை வெட்கப்படுத்த நினைச்சவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போனாங்க. என்னை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. எங்களை நிந்திக்கணும் எல்லாம் நிந்திக்கப்பட்டு போனாங்க. ஆண்டவர் என்னை ஒடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஒடுங்கி போனாங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டையா இதுவரைக்கும் நாங்கள் வெட்கப்படல. உண்மையே நாங்க ஆதரவாக கொண்டப்பா. நடுவழியில நாங்க நின்று போகலப்பா. நிறைய பேர் நடுவழியில நின்று போயிட்டாங்க, நடுவழியில செத்து போயிட்டாங்க, நடுவழியில ஆண்டவரை மடிஞ்சு போயிட்டாங்க, நடுவழியில ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆனால் நீரோ எங்களை நடுவழியில நின்று போக விடவே இல்லப்பா. ஓடு ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் அரை வருடம் இருக்கிறது, ஓடு. நீ ஓடிக்கொண்டே இரு. நீ ஓடுவதற்கு நான் பலத்தை தருவேன். அகிமாசின் ஓட்டத்தை போல நான் உன்னை ஓட வைப்பேன். அகிமாஸ் நல்ல வேகமாய் ஓடக்கூடியவன் அல்லவா? அப்படி நான் உன்னை வேகமாய் ஓட வைப்பேன் சொல்லி நம்மை வேகமாய் ஓட செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை என்று சொல்லி பாடி அவரை ஆராதிப்போம்.